போடுறாமா ஃபேவரட் ஹாரர் ஷோ. நீ ஹாரர் இருக்க. இது இது ஹாரர் ஷோவா? மாசே டீச்சரை பண்ண முடியாத டார்ச்சர்லாம் இவ்வளவு பண்ண போறேன். ஸோ ஹலோ மேஸ், நீங்கள் பார்க்குறது கேம் நிஞ்சா தமிழ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் நீங்கள் நம்ம ஸ்கேரி டீச்சர் கேம் பிளே தான் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட கண்டென்ட் நிறைய வந்துட்டே இருக்கும். சரி, ஓகே, உள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம மிஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து மவுஸ் டாப் கண்டுபிடிக்கணும். மவுஸ் டாப் கண்டுபிடிச்சி நம்ம மிஸ்டியை டார்ச்சர் பண்ண போகிறோம். எங்கள் ஸ்கூலில் பண்ணுற எங்கள் டீச்சரை பண்ண முடியாத டார்ச்சர்லாம் இவ்வளோ பண்ண போகிறேன். இது பிளசன்ட் டே வாடி, உனக்கு பிளசன்ட் டே இன்னைக்கு வாரம் உனக்கு இருக்குது பாரு சம்பவம். மூவ் த ஜாய்ஸ்டிக் அண்ட் மூவ் டு த டோரா. சரி 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 சரி, எப்படியோ நீ தான் என்கிட்ட மாட்ட போற. அவங்களே டைரக்ஷன் கட்டுறாங்க. சரி, ஓகே, போகலாம். மவுஸ் டாப் இந்த கபோர்ட். ஓ ஓகே ஓகே. ஓ ரைட்ரா, டே நியூஸ் பேப்பரில் கொண்டு போய் வச்சோம். அவள் எடுக்க போறா, அவள் கையும் உடைய போகுது. ஓ போட்டு மாசு. எங்க டீச்சர் பண்ண முடியாத டார்ச்சர் இவ்வளோ பண்றேன். எஸ் போட்டு. அப்புறமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேவா? ஏன்னா வந்து லைக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து நம்ம வீடியோவே பார்த்து ஆகணும். சரி, ஓகே, நான் வந்து போகலாம். ஓகே, வச்சாச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்க்கலாம். ஓகே, போடு சாவு. அதெல்லாம் வேலையாகுதுப்பா. ஆளை மூஞ்சி பாரு, இந்த மூஞ்சியெல்லாம் வியாபாரம் ஆகாதுப்பா. அதெல்லாம் வேலையாகுது. போ மாறி. டீச்சர் யாருன்னு நீ யாருன்னு எனக்கு காட்டிட்டே பண்ணா, யாருன்னு உனக்கு காட்டிட்டு இருக்கிற, பார்த்துட்டு தான் இருக்கிற. ஓ சாப்பாடுல உப்பள்ளி போட போறோம். ரைட்ராடி, எத்தனை தடவை எங்க கிளாஸ்ல சாப்பாடு ஷேர் பண்ண விடாம பண்ணி இருப்ப. இப்ப பாரு என் சம்பவத்தை. நீ தான் பெஸ்ட் செஃப்பா? ஐயோ, நீ போட்ட சாப்பாட நாய் சாப்பிட்டு ஒரு நாய் செத்து போச்சாமா, நான் கேள்விப்பட்டேன். இதுல வேற பெஸ்ட் செஃப் நீயே வேற சொல்லிக்கிற. போமா லீ. ஐயச்சே, என்னடா அது? ஓ கதவை பூட்டி வச்சிருக்குதுங்க இந்த கிளவி. ஓ ரைட்டுங்க, இப்போ உள்ள போகிறோம். ஆட் சால்ட், அதாங்க இந்த உப்பள்ளி சாப்பாட்டில் கொட்ட போகிறோம். நல்லா உப்பு போட்டு சாப்பிடு, அப்பயாவது உனக்கு சொரணை வருதான்னு பார்ப்போம். ஓய்யோ போச்சு, ஓடுறாடி. அப்பா எல்லா வேலைங்க பின்னாடி வந்துட்ட ஒரு செகண்டில். சரி, ஓகேங்க, இப்படி உப்பள்ளி போட்ட சாப்பாடு சாப்பிட்டுட்டு கதற போகிறா. ஏமி படி கோமாளி. ஓகே, சாப்பிட்டா. ஓகே, அவ்வளோதாங்க. சாவு அவ்வளோதான். ஏய் சாவடி. என்ன எப்படி மாஸ்க் காட்டினா? ஓகே, மிஸ் வித் டிவி ஸோ தட் மிஸ்டி கேனாட் வாட்ச் த ஃபேவரட் ஹாரர் ஷோ. ஓ அதாவது அந்த அம்மா வந்து அதோட ஏதோ ஹாரர் ஷோ பார்க்க போதாமா, ஃபேவரட் ஹாரர் ஷோ. நீ ஹாரர் இருக்க. இது ஹாரர் ஷோவா? என்னடா இது? ஓகே, லாஃபிங் கேஸ், ஸ்னீசிங் கேஸ், டான்சிங் கேஸ். என்னங்க ஊருகா விட்டுட்டு அப்புறம் வைக்க போறீங்களா? ஓ ரைட்டுங்க. இப்போ இது எடுத்தா இப்போ டான்சிங் கேஸ் எடுத்துக்கலாங்க. இது இப்போ இது மண்டையில் உடச்சு விட்டுருவோம். ஏய் பாட்டு தான் மாசு. டான்ஸ் தாங்க மாசு. அடி மியூசிக்லாம் பேக்ரவுண்ட்லாம் பயங்கரமாக கொடுத்துருக்கீங்க. ரிவீல் ஹிண்ட். ஓகே, ஹிண்ட் கொடுத்துருவா. ஸ்மாஷ் த டிவி வித் கிரவர். ஆடா வெண்ண மௌனுங்களா? ஏன்டா எனக்கு அது தெரியாதாடா? இன்னும் ஒரு வருஷம் தான் டிவி உடைக்க முடியும்னு. சரி, ஓகே. வெளியவாடி மேடம், உங்களுக்கு பார்சல் வந்துருக்கு. இது பிளட்டி சிட்டா? அடி பாவி, ஏண்டி உனக்கு நான் கொண்டு வந்து கொடுத்தேன், நீ பிளட்டி சிட்டுங்க. நீ ஆடி மகர டீம் தலையில் நல்லா பஞ்சு முட்டாய் மாட்டா போது. இப்போ உட்காந்து ஜாலியாக பாரு உன் டிவி ஷோவை. ஹோய் அவ்வளோதாங்க, டிவி உடச்சு விட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்ப்போம். குதிரா என்னடா ஹெல்த்லாம் குறையுது. சரி, ஓகே, போய் நம்ம வந்துட்டு என்னடா வினோதமாக சவுண்டு கொடுக்குறான். சரி, ஓகே. உன் டிவி உடச்சது நான் தான். ஓ அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அபவுட் டு ஸ்டார்ட். அவ்வளோதான், நீ ஆரம்பிக்கிற நேரத்தில் நாங்கள் டிவி உடைப்போம். எப்படி மாசு. அவ்வளோதாங்க, டிவி உடச்சாச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம அடுத்த சம்பவத்தை செஞ்சுடுவோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த கேமோட பார்ட் 2, அதாவது இந்த சாப்டரே பாதி தான் விளையாண்டுருக்கு, அது விளையாட போகிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா
நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா வியூஸ் போனால் பார்ட் 2 கண்டிப்பா வரும். இந்த வீடியோக்கு நான் எதிர்பார்க்கறது 20 லைக்ஸ் கொண்டு வருவீங்க நான் நம்புறேன். எஸ், உங்களால் முடியும். சரி, ஓகே. வந்து நம்ம வந்து சரி வளன்னு பேசாம நான் வந்து வீட்டுக்குள்ள போலாம். என்னடா பாதத்துல எப்படி போகணும்னு காட்டுதுங்க. சரி, ரைட்டு. இப்போ நம்ம உள்ள போலாம். போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னடா அது, ஓகே பாருங்க, முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியே ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்குது கிளவி. சரி, ஓகே போவோம். எங்கடா ரூம் ஐயா, அந்த டைலாக் மறுபடியும் சொல்லாத, டென்ஷன் ஆகுது. மிஸ்டி ரூம். என்ன டீ காபி டீயா? சரி, ஓகே, கட் பண்ணி நான் டீ போட்டு காபி குடிச்சிட்டு ஜாலியாக வருவேன். டீ போட்டு காபி குடிக்கிறதா? என்னடா யாரா பேசுற சுபா? சரி வாங்க போகலாம். ஓகே, என்னடா அது? சரி, ஓகே, இங்கே வெளியே வந்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம இருங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே இப்போதாங்க வரா. நம்ம ட்ரெஸ்ஸை கட் பண்ணி விட்டாச்சு, கதவை சாத்தியாச்சு. என்னங்க அங்கே எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது. எட்ரா எனர்ஜி ட்ரிங்க் எடுறா. லைங், அவ்வளோ எனர்ஜி ட்ரிங்க் எடுத்தாச்சு, குடிச்சாச்சு, மஜா பண்ணியாச்சு. சரி, ஓகே, வெயிட் பண்ணுவோம். அவள் போய் அந்த ட்ரெஸ்ஸை போய் பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரி, ஓகே. என்னடா அங்கே போகிறாங்க. வந்துட்டாங்க, ரூம் வந்துட்டாங்க. வந்துட்டு ஆர்டர் போட்டு நீங்கள் இப்போ பாருங்கள், சம்பவத்தை பாருங்கள். என்னடா பண்ணுறாவோ? உள்ளே போய் பார்ப்போமா? என்னங்க இவ ட்ரெஸ்ஸு போகிற உள்ள வந்துட்டா. என்னன்னோ ஏய், ஓஹோ, இதே மாதிரி தானே எங்கள் ஃபேவரட்டான பிடி பீரியட கடன் வாங்கி எங்களுக்கு மேக்ஸ் நடத்தியிருப்பேன், மேக்ஸ் டீச்சரு. இப்போ தெரியுதா எங்களோட கஷ்டம்? சரி, ஓகே. இப்போ அடுத்து ரைட்ராடே செம்ம ஸ்டார்ட்டுங்க. அவ என்ன சொல்லலாம்னா, அதாவது இப்போ வந்து ஊசி எடுத்து உள்ள குத்த போறோம். டீ ரொம்ப பிடிக்குமா? அது என்ன பண்ண போறான்னா, இப்போ வந்து ஒரு குண்டு ஊசி எடுத்து அவ உட்கார போற இடத்துல பட்டக்ஸ்ல வைக்க போறோம். பஞ்சர் ஆகுது. வாழ்க்கை என்ஜாய் பண்றியோ? இப்ப பாரு உனைய. சரி, ஓகே, இங்க இருங்க. பின்ன எங்க இருக்கு பாருங்க, எனர்ஜி ட்ரிங்க் உனக்கு குடிச்சிருவோம். இது ஓகே. நீங்க இருங்க, பின் இது குண்டூசி தான் கண்டுபிடிக்கணும். குண்டூசி தான் எங்கே இருக்குன்னு தெரில. சரி, கதவை திறந்துட்டுள்ள போவோமா? அது அங்கே போகுது. ஓகே, இங்கே இருக்குது. சரி, ரைட்டு, நம்ம தேட வேண்டிய வேலை இல்லை. சரி, ஓகே. இங்கடா அது வச்சுருவோம். ஓகே. ஐயோ வராங்க. ஐயோ அடுத்து வெயிடா டேய். வெயிடா. அப்பா டேய், நல்ல வேலை. இது தேம்பர் ஒரு ஓட்டம் ஓடுமா? வந்தாச்சுங்க, அவ்வளோதாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து வெளியே வெயிட் பண்ணுவோம். அங்கே பாருங்க, வராங்க, வந்துட்டே இருக்கிறா. வந்துட்டா. இப்போ பாரு, உன் பட்டாக்ஸ் பஞ்சர் ஆக போறத. பஞ்சர் ஆக போகுது உன் பட்டாக்ஸ். உட்காரு, எந்திரிச்சு. என்ன இழிப்புது? போட்டு குத்தாட்டம் போட்டு அவ்வளோதாங்க. விஸ்ட் ஈவனஸ் இஸ் நோ ஒன் பவுன்ஸ். அட பாவி, இவ கூட பாவன்னு ஒரு ஓரத்தில் தோணுனா கூட இவ பண்ற வேலைலாம் அப்படி இருக்குதுங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இவ வந்து ரொம்ப மோசமானவ, இது எல்லாத்துக்கும் தெரியும். வந்து ஒரு பூனை அடைச்சி வச்சிருக்கிறா, அந்த பூனையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஓகே. இது வந்து விளாட்டா பண்ணாம அலாட்டா பண்ணுவோம். சரி, ஓகே, கதவை திறடா. உள்ள போலாம் தம்பியே, உள்ள போ. ஓகே, வரேன் வந்துட்டேன். ஓப்பன் பண்ற. ஆஹா, ட்ராப்பு தானே, பார்த்துக்கலாம். ஏறா தம்பி நீ. எங்கடா அது பூனை சவுண்ட்? இங்கே எங்கேயோ கேட்குதுங்க. இங்கடா இதா இருக்குதா? இது என்னது க்ரௌபர்? இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? சரி, ஓகேங்க. இது வந்து இங்கே இருக்குது, இருக்கிற தெரில. இதுல பியர் ட்ராப்பு. இங்கே போடுவோமா? போடுறா. எங்க பாத்ரூமு? சரி, கருமா பாத்ரூமை கழுவே மாட்டான் போல, நாருக்கு. சரி, ஓகே. இந்த பூனை தாங்க எங்கே இருக்குன்னு தெரியல. பூனை சவுண்டு இங்கேயோ பக்கத்தில் தான் கேட்குது. அங்கே தான் இருக்கிறாரா? முடிஞ்சா பாரு, நீ நான் இங்கே தான் இருக்கிறேன். கண்ணு தெரியாது போல. இது ரைட்டு. என்னடா அது? என்னடா டான்ஸு? அங்கே பாருங்க அவளை. டான்ஸ் தான் காசு. சரி, ஓகே. இங்கே இருக்குங்க சாவி. இதே சாவி தான். சரி, ஓகே. இதை ஓப்பன் பண்ணுறா. ரெடி, போடு. அட மாட்றா. ஐயோ போடுறா, வராடாவோ. போச்சு. ஐயோ ஓடுறா. ஆஹா, ஒயரை கட்டி வச்சிருக்காளே குடும்பக்காரி. ஆஹா, கால் மாட்டிக்கிச்சுங்க. ஆனா குதிரா. ஆஹா, வந்துட்டாங்க. குதி. போச்சு. கதவை தோற. புடிச்சிட்டா. ஆடாடாடாச்சே, இதை எதிர்பார்க்கலைங்க. பிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம காலை பார்த்து ஆட்டம் போடுவான்னு நினச்சேன். ஆட்டம் போடலை. நல்ல வேலை. சரி, ஓகேங்க. அதுக்கு தான் முன்னாடி ஆடி போலோ. சரி, எதனாலும் பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, இந்த அட்டம்ப்ட்ல பூனையை பிடிக்கிறேன். எழுதி வச்சுவாங்க. இந்த அட்டம்ப்ட்ல பாருங்க, நான் பூனையை பிடிக்கிறேன். சில்லி கேட்டா
விட்டேன்னு ஒன்று வைக்கி 5 முண்டை இதை அந்த பானா கோ வாய் ரோல் ஆகுது காணா போயிடும். ஓ இதை பார்த்து பேசணுங்க, வாய் ரொம்ப ரோல் ஆகுது இன்னைக்கு. நான் இங்கே அதாவது எல்லாத்துக்கும் பேசும் போதாங்க ரோல் ஆகும், நான் ரோல் ஆகும் போதாங்க நான் பேசுவேன். அதான் எனக்கு கேட்ட பிரச்சனை. உனக்கு பார்சல் ஒன்று தான் ஒன்று ஸ்பீட் ஃபெல்லோன்றியா நீனு? சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இது பண்ணாங்க ஏறுறா மேலே ஏறு. ஓ மேலே ஏறியாச்சுங்க. சரி இப்போ வந்து இங்கே ஏதாச்சும் இதாங்க பூனை சவுண்டு கேட்குது. ஆஹா அது ரூமை மறந்துட்டேனே. என்னடா இது ரூமா இல்லை ஏதாவது மேஸா அது? ஆஹா ரூமுக்குள்ளே 100 ரூமு இங்கே எது ரூம் பூட்டி இருக்குது. சரி ஓகே, அது ஏதோ சாவி வேணும் மாட்டிருக்கு, அது எதாவது சாப்டரில் அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே டைங். ஏய் எப்படி ஓப்பன் பண்ண? ஒர்க் ஷாப். என்ன ஷாப்பு? ஒர்க் ஷாப்பு. கத்திரிக்கோள் ஓப்பன் பண்ணி. சரி ஓகே வந்து இப்போ எங்கடா பூனை? எல்லா ஷாப்புக்குள்ளாரையும் போயாச்சு. இந்த டார்ச்சர் ரூமு தான் இங்கே இருக்குன்னு தெரில. இங்கே பக்கத்தில் இங்கே தான் இங்கேயோ கேட்குது டார்ச்சர் ரூம் சவுண்டு. இந்த ரூமாக இருக்குமோ? இங்கே உள்ளே போ. ஐயா இது முன்னாடியே வந்து பார்த்துருவோம். இங்கே இருக்குங்க டார்ச்சர் ரூமு. பூனை இங்கே இருக்குது. சாவியை போடுறோம், பறக்கிறோம். இப்போ போடுற கரெக்டாக போடுற சாவியை. ஒரு தடவை தான் மிஸ் ஆகும், மறு தடவை மிஸ் ஆகாது. அடி பாவி எங்கே வரா? ஓடுறா பின்னாடியே வரா. இது ரன் அவுட் தோஸ் ஹவுஸ் பிஃபோர் த மிஸ்டேக் கம்ஸா. ஐயோ இந்த பால்கனிலேருந்து கீழே குதிக்க முடியுமா? போடுறா, ஜம்பா போடுறா கீழே. ஐயோ குதிக்க மாட்டேன்றானுங்க. சரி ஓகே வந்து இப்போ இங்கே கீழே ஓடு கீழே போடா. கீழே வந்துட்டேன். துற அவ்வளோதாங்க. அப்பாடி நல்லா வேலைங்க, இந்த பூனையை காப்பாத்தியாச்சு. நான் தான் சொன்னேன்ல, 2வது மிஸ்ஸே ஆகாது. முடிஞ்சா பிடிச்சிக்க. சரி ஓகே ஓடி கண்ணு முன்னாடி ஓடி வந்தோடனே பிடிக்க முடியல, வந்து பிடிக்கிறானா டீச்சர்? ஆமா டீச்சர். ஓகே வந்து இப்போ இதில் வந்து இப்போ முடிச்சிட்டோம். இட் இஸ் டைம் டு ரூயின் மிஸ்டி பர்த்டே அண்ட் ஸ்டீல் ஹேர் ஜாய் ஜஸ்டா. என்னங்க பண்ண போகிறோம்? நிம்மதியை கெடுக்க போகிறோமா? பண்ணுறது நல்லது தாங்க. ஏமே என்ன பாட்டு? ஓ பர்த்டே கொண்டாட போறிய? பர்த்டே எங்களுக்கு பர்த்டே எப்போ சாக்லேட் கொண்டு வந்தப்போ சாக்லேட் கொண்டாடுறது பிடிக்க வச்சாதான் நீ நான் வரேன் பாரு. எப்போவுமே கிராக்கர்லாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஷெட்டில் தான் இருக்கும். ஓகே இப்போ கதவை தர ஷெட்டு இங்கே வந்து பார்ப்போமா? இங்கே கிராக்கரு. ஏய் அடப்பாவி என்னடா அது? கத்திரிக்கோள் இருக்குது. எனர்ஜி ட்ரிங்க் இருக்குதுங்க, எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிக்கலாம். குடிடா தம்பி. அவ்வளோதான் தம்பி குடிக்கணும். ஓகே என்னடா அது? ஓ இது என்னங்க கட்டிங் பிளேயர் இருக்குது, நோஸ் பிளேயர் இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? இந்த இடத்துல எதாவது இருக்குதா? இந்த இடத்துல எதுவுமே இல்லைங்க. ஏங்க இந்த இடத்துல எதுவுமே இல்லை. என்னது? ஓ ஃபைண்ட் த ஃபயர் கிராக்கர் தான் சொல்கிறீங்க. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? கீழே போடுறா. எப்படா கீழே போடுறது இது? ஓகே கீழே போட்டாச்சு. ஓகேங்க இது எங்கே இருக்குன்னு தெரிலிங்க. இதுங்க மேலே தான் ரக்க மாதிரி காட்டுது. என்னது இது? இருங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்களோ? சரி ஓகே ஃபஸ்ட்டு போவோம். இப்போ உள்ள போய் வந்து இங்கே போகிறா. அத்தா எங்கூட இங்கே இருந்த நான் வேற எங்கேயோ இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் கொலகார பாவி என்னால் கொன்று பாட. நல்ல வேலை. ஓடு. ஆஹா ஐயோ குதிரா. ஆஹா தலை இடிக்குதுங்க. ரைட்ராடி அதனால தான் அப்போயே குதிக்க முடியல. மேலே சீலிங்கில் கரெக்டாக தலை இடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் பாருங்களேன். கேம் டெவலப்பரு உஷாராக ஆள்றா நீ. நாங்கள் கீழே குதிச்சிடக்கூடாதுன்னு இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்குறேன். ஓகே நான் இப்படி குதிப்பேன்ல. தேம்பார் ஓட்டம் வீட்டை விட்டு. அவ்வளோதான் வந்தாச்சு. அப்பாடா எல்லா வேலையும் இங்கே தப்பிச்சிட்டோம். அவன் கண்ணு முன்னாடி தான் நிற்கிறேன், அதுவே தெரில. இங்கிட்ட வா. நான் தான் வந்து அனுப்பி பாருவா. ஓகே நாங்கள் அவ கீழே வந்து வெளியே வந்து கொஞ்ச நேரம் புலம்பிட்டு இருப்பா. அதுக்காண்டி நம்ம வந்து என்னங்க ரக்கையை தொட்டேன், என் கையில் கிராக்கர் வந்துச்சு. ஓகேங்க. இது வந்து அப்படி தொட்டால் வந்துடும் போல. சரி ஓகே இந்த என்ன குடிப்பாங்க, எனர்ஜி ஃபுல் ஆயிடுச்சு. சரி எப்பயே வந்து இதில் வச்சிடலாம் பட்டாசை. ஓகே எங்கடா அது? ஓகே எங்கடா அது? என்னடா எங்க கேமராவும் நின்றுச்சு, காட்டவும் மாட்டேங்குது. இப்போ எங்கடாங்க இருக்குது அது அந்த டீச்சரு? சரி ஓகே வச்சுருவோம். இங்கே என்னது? மேக் இட் லுக் லைக் ஏ கேண்டில். இங்கே பாருங்க பக்கத்துல செலோ டேப் இருக்குது. எடுத்து மாற்றா, எடுத்து வைடா. ஓடுறா. அட பாவி. அடச்சா ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் ஆயிடுச்சு.
ஆஹா! ஓகேங்க, ஓகேங்க. இப்போ புடிச்சிடலாம். இப்போ பாருங்க நான் எப்படி மாஸ் பண்றேன்னு. எங்க ரொம்ப நேரமா கேண்டில் தேடினேங்க. இங்க தாங்க இருக்குது கேண்டிலு. சரி ஓகே. கேண்டில வந்து இங்கெங்கேயோ தேடினேன். ஏற்கனவே இங்க தான் இருந்திருக்குது. என் கண்ணுக்கு தான் அந்த லட்சணத்துல தெரிஞ்சிருக்குது. அது இல்லன்ற மாதிரி. சரி ஓகே. ஆனா அவனுக்கு ஃபயர் கிராக்கர்னு ராக்கெட்ட குடுத்துட்டு மெழுகுவர்த்தி மாரி காட்டுனான். எனக்கு எப்புட்றா தெரியும்? அட பைத்தியக்காரனுங்களா! ஐய்யய்யோ! இவனுங்க கேம் டெவலப்பர் இருக்கானுங்களே! 1ஆம் நம்பர் பைத்தியமா இருப்பான். எப்புட்றா டிவிய சரி பண்ணா? சரி அவ காச அவ சரி பண்ணிட்டா. இன்னொரு தடவ உடைக்கிறதுக்கு நானும் ரெடி. நீங்க ரெடியா? சரி ஓகே போலாம். என்னடா இது? நான் வேற அப்பப்ப கமலஹாசன் மாரி பேசுறேன். சரி ஓகே போலாம். ஆ ஓய்! மேல ஏறுடா. ஓய் ஐய்யய்யோ! போச்சு. நொய் நொய். ஓடும்போது அடிச்சுட்டுல ஓடுவோம். எப்படி? ஐய்யய்யோ! போச்சு. ஆ! என்னடா இது? புடிச்சுட்டாங்க. சரி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப இந்த தடவ மிஸ்ஸே ஆகாதுடா. 2 தடவ மிஸ் ஆயிடுச்சுடா. 3வது தடவ மிஸ்ஸே ஆகாது. வாங்க பாத்துரலாம். ஏங்க கேண்டில் எடுத்துட்டு வந்தா இவ பின்னாடியே வந்து ஐயையோ! இதோட மறுபடியும் 3வது தடவ மாட்டிட்டேங்க. 4வது தடவ மிஸ்ஸே ஆகாது கண்ணா. 4வது தடவ என்னது? மிஸ்ஸே ஆகாது. சரி ஓகே. இப்ப பாருடா சம்பவம் பண்றேன். மாஸ் பண்றேன். சரி ஓகே. இப்பயாவது உள்ள போலாம். இருங்க இதெல்லாம் போய் நான் கேண்டிலுக்கு திரும்ப கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்றேன். அதாவது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரன்னு ஏன்றதாங்க தெரிஞ்சுக்கணும். கேண்டில்லாம் எடுத்து கேக்ல வச்சுட்டேன். ரெக்கார்ட் ஆன் பண்ணல. எவ்வளவு பெரிய பைத்தியமா இருப்பேன் நானு. ஐயோ இப்படிதாங்க இப்படியே தான் ரெக்கார்ட் ஆன் பண்ண மறந்துடுறது. சரி ஓகே. வெடிய போடுறா. எப்படி மாசா? இதுக்கு தான் இந்த ஹரிகரன் கிட்ட வச்சுக்க கூடாதுங்கிறது. ரியல் லைஃப்ல தான் மேக்ஸ் டீச்சரை பழி வாங்க முடியல. இதுலயாவது பழி வாங்கிப்போம். மைண்ட் வாஷ் வச்சு சத்தமா பேசுறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கண்டுக்கூடாது. சரி ஓகே. விஸ்டீஜ் வில் லெசன் எவர் ஃபர்காட் பிளேஸ் ஸ்பைடர் ஆன் ஃபேவரட் ஃபுட். சரி ஓகே நம்ம இதோட கேம் பிளே முடிச்சுக்கலாம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பாக்குறேன். பாய். இந்த விஷயத்த நான் பேசணும்னு நினைச்சேன். நம்ம தம்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பி தான் அவரு. இவர் என்ன கமெண்ட்லாம் பண்றாரு ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறாரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம சேனல் நல்ல இடத்துல தான் பண்ணியிருக்காரு. நான் தப்பு சொல்ல. என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைபருக்காக அக்கௌண்ட்டுக்காக இவரே என்ன பண்ணியிருக்காரு அக்கௌண்ட் யூடியூப்ல இருக்கிற அக்கௌண்ட் வீட்டில் இருக்கிற அக்கௌண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு இவரே வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அது தம்பி நான் உனக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். நீ வந்து பண்றது எனக்கு பண்றது நல்ல விஷயமா தான் பண்ற. இது என்ன ஆகும்னா நாளை பின்னால எனக்கு சப்ஸ்கிரைபர்லாம் அடி வாங்கும். இது யூடியூப் வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் இதுன்னு யூஸ் பண்ண மாட்டேன் எப்படியும். நீ ஒரு சப்ஸ்கிரைபருக்காக இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணியிருக்க. ஆனா ஃபியூச்சர்ல என்ன ஆகும் எனக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் குறையும். இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாம நீ என்ன பண்ணும் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணு. எப்பவுமே தம்பி பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சேனல் growth நீ வந்து கொடுக்குற சப்ஸ்கிரைபர்ல இதுலயே இருக்காது. நம்மளோட சேனல் வந்து வியூஸ் growthல தான் இருக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணி பாருங்க. ஓகே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல்ல வந்து ஷேர் பண்ணி அது பண்ண அது பேர் தான் சப்போர்ட். புரிஞ்சா? இப்ப நீ பண்ணது என்ன பண்ணியிருக்கனா நீ பண்ண நல்ல எண்ணத்துல தான் பண்ணியிருக்க. நான் வந்து இந்த அண்ணன் நான் வந்து ஒன்னும் தப்பு சொல்லல. ஆனா இது வந்து இப்ப இந்த மாதிரி பண்றனால எனக்கு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. என் சேனலும் growth ஆகுது. உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப சரியா? அதனால நீ வந்து ஷேர் பண்ணு. நிறைய பேருக்கு சொல்லு நம்ம சேனல் இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு. இந்த மாதிரி கேம் விரும்பி பார்க்குற சேனல் இந்த மாதிரி புதுசா ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரா இது சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லு. அவ்வளவுதான் தம்பி. இதான் சப்போர்ட் சரியா? இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்றதுனால ஏன் இப்ப இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் என்ன பண்ணிடுவாங்க சப்ஸ்கிரைப் லிஸ்ட்ல தூக்கிடுவாங்க. நீ வந்து அதனால இது வேஸ்ட் தான் தம்பி. சரி ஓகே இந்த அண்ணன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு புது அக்கௌண்ட் பண்ணி எனக்காக இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ண வேணாம். ரொம்ப தேங்க்யூ இது சப்போர்ட் பண்ணது. இந்த மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி தம்பி. ஓகே பாய். உங்களை நெக்ஸ்ட்